ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, மே 10 வந்துட்டு ஜீவாவுக்கு வந்துட்டு பர்த்டே. நம்ம வந்துட்டு அப்போ வீட்டில் இருக்க மாட்டோம் இல்லையா, அதனால் நாங்கள் வந்துட்டு நேற்றுக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. அதனால் நேராக கடைக்கு போய் அவனுக்கு என்னென்ன தேவையெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போனோம். செவ்வாய்க்கிழமைங்கிறனால நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் சேலம் சிட்டி ஃபுல்லாக தெரியும். இந்த கோவிலுக்கு யாராவது வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது இப்போ தான் இப்படி இருக்குது. இன்னும் நைட் டைம் ஆயிடுச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் லைட்டெல்லாம் எரியும்போது. அதுக்கப்புறமா நாங்களும் வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நானும் வெத்தலை தீபம்லாம் போட்டு. அதனால் செவ்வாய்க்கிழமைனால சாயங்காலமாக தூங்கி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வேலையை கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போய் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் வெளியே வந்துட்டோம். அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்க திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நேராக வந்துட்டு இந்த சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட அதுவும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறமா நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஆர்ட்ரு பண்ணி வச்சுட்டோம். அங்கேயும் கூட்டமே இல்லை கடையில் அவ்வளோக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆர்ட்ரு பண்ணதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் நேராக கடைக்கு கிளம்பிட்டேன். ஜீவாவுக்கு வந்து சின்ன ஒரு கிஃப்ட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்ன கிஃப்ட்டுன்னு நான் வந்துட்டு அவனோட பர்த்டே அன்றைக்கி சொல்கிறேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்சதும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லி நம்ம வழக்கமாக வரும் இல்லையா சிவா டெக்ஸு, அங்கேயும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு எந்த கலர் ட்ரெஸ் பிடிக்குன்னு எனக்கே ஒரு குழப்பமாயிருச்சு. சைஸ் வர தெரியல. அதனால் ஏதோ அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டு எல்லாம் வாங்கி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே கிட்டத்தட்ட மணி 11 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தண்ணி வந்துச்சு. அப்புறம் எல்லாம் துவைச்சி போட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார ஒரு வழி ஆகிட்டோம். நாங்களே ரொம்ப டயர்டாக ஆகிட்டோம். நாங்கள் நேற்றுக்கு தூங்கும்போதே கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதான் வீடியோ. பை பாய்.